வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். திருச்செந்தூர் சுப்பிரமணியர் சுவாமி திருக்கோவிலில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் லாஸ்பேட்டை தொகுதியின் வேட்புமனுவை வைத்து சிறப்பு பூஜை செய்தார். புதுச்சேரியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது ரமலான் பண்டிகை. தவ்ஹீத் ஜமாத் சார்பில் கடற்கரை சாலையில் சிறப்பு தொழுகை. புதுச்சேரி தமிழக எல்லை பகுதியில் வாகன சோதனை. காவல்துறையினர் மற்றும் தொழில் பாதுகாப்பு படையினருடன் விடிய சோதனை. இனி விரிவான செய்திகள். திருச்செந்தூர் சுப்பிரமணியர் சுவாமி திருக்கோவிலில் புதுச்சேரி காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் தனது குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்தார். சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிடும் லாஸ்பேட்டை தொகுதியின் வேட்புமனுவை வைத்து சிறப்பு பூஜை செய்தார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தனது குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் மேற்கொண்ட புதுச்சேரி காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தலைமை அதிக தொகுதிகளை கேட்டுள்ளதாகவும், தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான ஆட்சி, புதுச்சேரியில் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி என்பது தொன்று தொட்டு வருகிறது, அதை மாற்ற முடியாது என்று கூறினார். கூட்டணி கட்சிகளுடனான தொகுதி பங்கீடு நாளைக்குள் முடிவடையும் என நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாக கூறிய காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், பாஜக தலைமையிலான என்ஆர் காங்கிரஸ் கட்சி ஆட்சி மக்களுக்கு பல சங்கடங்களை ஏற்படுத்தியுள்ளதாகவும், இதனால் மக்கள் கடும் அதிருப்தியில் உள்ளதாகவும் தெரிவித்தார். கடந்த தேர்தல் வாக்குறுதிகளான மாநில அந்தஸ்து, கடன் தள்ளுபடி, நிதி கமிஷன் உள்ளிட்ட பல விஷயங்களில் என்ஆர் காங்கிரஸ் அரசு தோல்வியடைந்துள்ளதாகவும் அவர் விமர்சனம் செய்தார். மேலும் புதுச்சேரியில் காங்கிரஸ் ஆட்சி அமைய மக்கள் உறுதுணையாக இருப்பார்கள் என்று நம்புவதாகவும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் கூட்டணி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நாளை நிறைவு பெறும் என்றும், புதுச்சேரியில் காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி அமையும் என புதுச்சேரி காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வரும் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி அமையும். மிக பிரகாசமாக இருக்கிறது. ஏனென்றால் புதுச்சேரியில் நடந்துள்ள பிஜேபி தலைமையிலான ஆட்சி பலவித சங்கடங்களை ஏற்படுத்தியுள்ளது மக்களிடம். மக்கள் மிகுந்த அதிருப்தியில் உள்ளனர். தேர்தலுக்கான வாக்குறுதி, மாநில அந்தஸ்து, கடன் தள்ளுபடி, நிதி கமிஷன் போன்ற பல விஷயங்களில் இந்த பிஜேபி தலைமையிலான அரசு, என்ஆர் பிஜேபி அரசு தோல்வியடைந்துள்ளது. எனவே காங்கிரஸ் கட்சி தலைமையிலான ஆட்சி அமைவதற்கு மக்கள் உறுதுணையாக இருப்பார்கள் என்று நம்புகிறோம். கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. நாளைக்குள்ள முடிவாயிடும். எங்களுடைய தலைமை அதிக சீட்டு கேட்குறாங்க. காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி அமையணும்னு சொல்கிறாங்க. தலைமை நாங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களையும் தலைவர் கார்கேஜி அவர்களையும் பார்த்துட்டு வரும்போது அவங்க பேசி முடிவெடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்குள்ள முடிவாயிடும். அப்படிலாம் இல்லை. அதாவது காங்கிரஸ் தலைமையில், அதாவது தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான ஆட்சி, புதுச்சேரியில் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி, இது தொன்று தொட்டு நடந்துன்னு வர்ற விஷயம். இதை யாரும் மாற்ற முடியாது. பேசின்னு இருக்கிறாங்க. எங்கள் தலைவர்கிட்டலாம் பேசின்னு இருக்காங்க. முடிவடையும். நாளைக்குள்ள முடிவடையும். போய்கின்னு இருக்கு. ஆமாம். அவங்க தொகுதியில் பண்ணுறோம். மாற்று தொகுதியில் இது வரைக்கும் யாரும் பண்ணல. திமுக அவங்க தொகுதியில் பண்ணுறாங்க, காங்கிரஸ் அவங்க தொகுதியில் பண்ணுறாங்க. இது வரைக்கும் குழப்பமுள்ள தொகுதியில் எந்த வேட்புமனுவும் நடைபெறல. திங்கட்கிழமை முடிவாகும். சரியாயிடும் நம்புறோம். இல்லை, அதாவது எங்களுடைய தலைமையை பொறுத்த வரைக்கும் நேற்று கூட கிரீஷ் சார் பேசினாங்க. அவங்க தலைவர்கிட்டையும் பேசியிருக்காங்க, பொறுப்பாளர்கிட்டையும் பேசியிருக்கிறாங்க. விரைவில் நல்ல முடிவு, சுமூகமான முடிவு ஏற்படும். நன்றி.
புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ், பாஜக, காங்கிரஸ் மற்றும் திமுக உட்பட ஒரே நாளில் 102 பேர் 115 வேட்பு மனுக்களை தாக்கல் செய்தனர். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் வருகிற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 16ஆம் தேதி துவங்கியது. 16, 17 ஆகிய 2 நாட்களிலும் யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. 18ஆம் தேதி 12 மனுக்களும், 19ஆம் தேதி 7 மனுக்களும் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த நிலையில் நேற்று ஒரே நாளில் என்ஆர் காங்கிரஸ், பாஜக, காங்கிரஸ், திமுக, பாமக, விசிக, நாம் தமிழர் கட்சி மற்றும் சுயேட்சைகள் என 102 வேட்பாளர்கள் 115 மனுக்களை தாக்கல் செய்தனர். தட்டாஞ்சாவடி, மங்கலம் என 2 தொகுதிகளில் முதலமைச்சர் ரங்கசாமியும், மங்கலம் தொகுதியில் பாஜக வேட்பாளராக சபாநாயகர் செல்வம், மண்ணாடிப்பட்டு தொகுதியில் பாஜக வேட்பாளராக அமைச்சர் நமச்சிவாயம், வில்லியனூர் தொகுதியில் திமுக வேட்பாளராக எதிர்க்கட்சி சிவா உள்ளிட்டோர் மனு தாக்கல் செய்தனர். இதேபோல் நெல்லித்தோப்பு தொகுதியில் திமுக வேட்பாளர்களாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர், கார்த்திகேயன் ஆகியோரும், உருளையன்பேட்டை தொகுதியில் திமுக வேட்பாளராக கோபால், மாற்று வேட்பாளராக அவரது மனைவி ஹேமாவதி, மதிமுக வேட்பாளராக பாண்டுரங்கன், லாஸ்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், மாற்று வேட்பாளராக அவரது மனைவி ரமா, என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளராக முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து, காமராஜர் நகர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக தேவதாஸ், மாற்று வேட்பாளராக அவரது மனைவி உஷா ராணி, காலாப்பட்டு தொகுதியில் பாஜக வேட்பாளராக கல்யாண சுந்தரம் ஆகியோர் மனு தாக்கல் செய்தனர். இதேபோல் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் தங்களின் வேட்பு மனுவை தாக்கல் செய்தனர். இன்று மாஹேவில் மட்டும் மனு தாக்கல் செய்யலாம். புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாமில் ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்படுவதால் இன்று பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளை ஞாயிற்றுக்கிழமை என்பதால் 2 நாட்களுக்கு வேட்புமனுக்கள் தாக்கல் செய்ய முடியாது. நிறைவு நாளான 23ஆம் தேதிதான் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்ய முடியும். அதே சமயம் மாஹேவில் நேற்று ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்பட்டதால் பொது விடுமுறை விடப்பட்டிருந்தது. மாஹேவில் இன்று வேலை நாள் என்பதால் அங்குள்ள தேர்தல் நடத்தும் அதிகாரி அலுவலகத்தில் மட்டும் மனுக்கள் பெறப்படும். நெல்லித்தோப்பு தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிடுவதற்காக பாஜக அமைச்சரின் மனைவி ஜஸ்டின் கடந்த 18ஆம் தேதி மனு தாக்கல் செய்தார். நேற்று முதலியார்பேட்டை தொகுதியில் பாஜக வேட்பாளராக ஜான்குமார் வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் அவருக்கு மாற்று வேட்பாளராக ஜஸ்டின் மனு தாக்கல் செய்துள்ளார். இதன் மூலம் பாஜக, லட்சிய ஜனநாயக கட்சி என 2 கட்சி சார்பில் 2 தொகுதிகளில் ஜஸ்டின் வேட்புமனு தாக்கல் செய்த வினோதம் அரங்கேறியிருக்கிறது. புதுச்சேரியில் உள்ள 30 சட்டமன்ற தொகுதிகளுக்கு கடந்த 5 நாட்களாக வேட்புமனுக்கள் பெறப்பட்டு வருகிறது. இதில் ராஜ்பவன், மாஹி ஆகிய தொகுதிகளில் போட்டியிட ஒருவர் கூட இதுவரை வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. மற்ற தொகுதிகளில் 1 முதல் 10 வரை வேட்புமனுக்கள் பெறப்பட்டுள்ளன. மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்று அதிமுகவிற்கு உப்பளம், முத்தியால்பேட்டை என 2 தொகுதிகள் ஒதுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவரை அதிமுகவிற்கான தொகுதி உறுதி செய்யப்படாததால் இதுவரை அதிமுக வேட்பாளர்கள் யாரும் மனு தாக்கல் செய்யவில்லை. அவர்கள் தொகுதி உறுதி செய்யப்பட்டவுடன் வருகிற 23ஆம் தேதி தங்களது மனுக்களை தாக்கல் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோல் இதுவரை வேட்புமனு தாக்கல் செய்யாதவர்களும் நிறைவு நாளான 23ஆம் தேதி வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய திட்டமிட்டுள்ளனர்.
புதுச்சேரியில் ரமலான் பண்டிகையை முன்னிட்டு கடற்கரை சாலையில் தௌஹீத் ஜமாத் சார்பில் நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். நாடு முழுவதும் இஸ்லாமியர்களின் புனித ரமலான் பண்டிகை பக்தி உணர்வுடன் இன்று கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் தௌஹீத் ஜமாத் சார்பில் நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள், பெண்கள் மற்றும் ஆண்கள் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். அதிகாலை முதலே நடைபெற்ற இந்த தொழுகையில் அமைதி மற்றும் ஒற்றுமை நிலவியது. இதேபோன்று முல்லாவீதி, உருளையன்பேட்டை, நெல்லித்தோப்பு, அரியாங்குப்பம், வில்லியனூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மசூதிகளிலும் சிறப்பு தொழுகைகள் நடைபெற்றன. தொழுகைகள் முடிந்ததும் மக்கள் ஒருவரை ஒருவர் கட்டி அணைத்து ஈத் முபாரக் என வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். மேலும் பல இடங்களில் ஏழை எளிய மக்களுக்கு உதவிகளும் வழங்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி தேர்தல் துறை சார்பில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி நடைபெற்ற இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாவட்ட தேர்தல் துறை மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மாஸ் சார்பில் 100% வாக்குப்பதிவு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் கடற்கரை சாலையில் சைக்கிள் மற்றும் இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. வாக்காளர் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். மேலும் நிகழ்ச்சியின் போது 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தும் வகையில் கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மாஸ் சார்பில் விழிப்புணர்வு ஸ்டிக்கர்கள் வெளியிடப்பட்டன. உழவர்கரை தொகுதியில் போட்டியிட சமூக சேவகர் அருள் செழியன் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். வரும் ஏப்ரல் 9ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் உழவர்கரை தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடுவதற்கான வேட்பு மனுவை உழவர்கரை தொகுதியை சார்ந்த சமூக சேவகரும் அன்பு ஆத்ரேயா அறக்கட்டளை நிறுவன தலைவருமான முனைவர் அருள் செழியன் போட்டியிடுவதற்கான வேட்பு மனுவை வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் இயங்கி வரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் மனு தாக்கல் செய்தார். வேட்புமனு தாக்கல் செய்து வந்த பின் அருள் செழியன் அவர்களுக்கு வெளியே திரண்டிருந்த அவரது ஆதரவாளர்கள் மாலை அணிவித்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். என் பெயர் அருள் செழியன். நான் உழவர்கரை தொகுதி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டிடுறேன். நான் இப்போதைக்கு சுயேட்சை சின்னத்தில் தான் நான் மனு தாக்கல் பண்ணியிருக்கேன். கல்விக்கு முக்கியத்துவம், அடிப்படை தேவை, அத்தியாவசிய தேவை, இது மூணுத்துக்கு என்னோட முக்கியத்துவம் கொடுத்து நான் இந்த முத்தியால்பேட்டை பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட சட்டக்கல்லூரி மாணவர்கள் உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். முத்தியால்பேட்டை வஉசி நகரில் சிலர் மாணவர்களுக்கும் மற்றும் இளைஞர்களுக்கும் கஞ்சா விற்பனை செய்து வருவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் கண்காணிப்பு பணியை மேற்கொண்டனர். அதன் அடிப்படையில் சம்பவ இடத்தில் சோதனை நடத்திய காவல்துறையினர் 3 பேரை பிடித்து விசாரணை நடத்தினர். இதில் 2 பேர் கஞ்சா வைத்திருந்தது உறுதி செய்யப்பட்டதால் அவர்களை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து சுமார் 200 கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவரான சட்டக்கல்லூரி மாணவர் உட்பட 2 நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். மற்றொருவர் குறித்து தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் தமிழக புதுச்சேரி எல்லைப் பகுதிகளில் காவல்துறை கண்காணிப்பாளர் ஜிந்தா கோதண்டராமன் தலைமையில் காவல்துறையினர் மற்றும் பாதுகாப்பு படையினருடன் விடிய வாகன சோதனையில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வருகிற ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி நடைபெறும் நிலையில் கடந்த 16ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. மேலும் தேர்தல் நடத்தை விதிமுறைகளும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதால்
பறக்கும் படை அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அந்த வகையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி எல்லையான தவளக்குப்பம் அடுத்துள்ள கொருக்குமேடு பகுதியில் காவல் கண்காணிப்பாளர் ஜிண்டா கோதண்டராமன், ஆய்வாளர் சத்ய நாராயண கிட்லா, தவளக்குப்பம் உதவி ஆய்வாளர் விஜயகுமார் ஆகியோர் தலைமையில் காவல்துறையினர், தொழில் பாதுகாப்பு படையினருடன் விடிய விடிய வாகன சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனையில் தமிழகத்திலிருந்து புதுச்சேரி வரும் வாகனங்களும், புதுச்சேரியில் இருந்து தமிழகத்திற்கு செல்லும் வாகனங்களும் கடுமையான சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டது. இதில் 2 சக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர வாகனம், தமிழக வெற்றி கழகம் மணவெளி தொகுதியின் பொறுப்பாளர் முருகனின் வாகனத்தை காவலர்கள் மற்றும் பறக்கும் படையினர் சோதனை செய்தனர். அதில் பரிசு பொருட்கள் எதுவும் இல்லை என்று வாகனத்தை அனுப்பி வைத்தனர். காங்கிரஸ் கட்சி சார்பில் ஏம்பலம் தொகுதியில் போட்டியிட முன்னாள் அமைச்சர் கந்தசாமி வேட்புமனு தாக்கல் செய்தார். வருகிற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியில் தொகுதி பங்கீடு முழுமை பெறாத நிலையில் காங்கிரஸ் மற்றும் திமுகவினர் வேட்புமனு தாக்கல் செய்து வருகின்றனர். அந்த வகையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட முன்னாள் அமைச்சர் கந்தசாமி நேற்று தேங்காய்திட்டு மீன்வளத்துறை அலுவலகத்தில் உள்ள தேர்தல் அதிகாரியிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். முன்னதாக மணக்குள விநாயகர் ஆலயம், கௌஷிக பாலசுப்ரமணிய ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்துவிட்டு 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினருடன் ஊர்வலமாக வந்து மனு தாக்கல் செய்தார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுவை மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புகின்றனர், அதற்கு ஏம்பலம் தொகுதியே சாட்சி என கூறினார். இந்தியா கூட்டணி தொகுதி பங்கீடு சுமூகமாக முடிவடையும் என்றும் 2026இல் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றும் கூறினார். வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு வெளியில் வரும் பொழுது கட்சி பிரமுகர்கள் அவரை ஆரவாரத்துடன் சால்வை அணிவித்து கோஷங்களை எழுப்பினர். பிறகு அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். புதுவையில் 10 தொகுதிகளில் போட்டியிடும் பாஜக 9 தொகுதிகளுக்கான முதற்கட்ட வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி நேற்று உறுதியாகியுள்ளது. இந்த கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ் 16 இடங்களிலும், பாஜக 14 இடங்களிலும், பாஜக கூட்டணியில் உள்ள அதிமுக, லட்சிய ஜனநாயக கட்சி தலா 2 இடங்களிலும் போட்டியிடுகின்றன. பாஜக 10 தொகுதிகளில் போட்டியிட உள்ள நிலையில் 9 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. அதன்படி மண்ணாடிப்பட்டு தொகுதியில் அமைச்சர் நமச்சிவாயம் போட்டியிடுகிறார். முதலியார்பேட்டையில் அமைச்சர் ஜான்குமார், காலாப்பட்டு தொகுதியில் கல்யாண சுந்தரம், ராஜ்பவன் தொகுதியில் VP ராமலிங்கம், ஊசுடு தனி தொகுதியில் தீப்பாய்ந்தான், மணவெளி தொகுதியில் செல்வம், திருநள்ளாறு தொகுதியில் ராஜசேகரன், நிரவி TR பட்டினம் தொகுதியில் மீனாட்சி சுந்தரம், மாஹேவில் தினேசன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கன்னிக்கோவிலில் இருந்து ஊர்வலமாக சென்று வேட்புமனு தாக்கல் செய்தார். புதுச்சேரியில் வருகின்ற 9ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் நேற்று கன்னியகோவில் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பச்சைவாழி அம்மன் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு அங்கிருந்து கட்சி தோழர்களுடன் 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனத்தில் ஊர்வலமாக கன்னியகோவிலில் இருந்து புதுச்சேரி வரை சென்று புதுச்சேரியில் உள்ள தேங்காய்திட்டு மீன்வளத்துறை அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். இதில் 500க்கும் மேற்பட்ட திமுக தொண்டர்கள் கலந்து கொண்டனர். சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பேசுகையில், நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திமுகவின் சார்பில் போட்டியிடுகின்ற எனக்கு கட்சி தொண்டர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் அனைவரும் மீண்டும் என்னை வெற்றி பெற செய்வார்கள் என்றும், அதற்கு பாகூர் தொகுதியில் உள்ள அனைத்து பொதுமக்களுக்கும் எது நல்லது என்பது தெரியும் என்றும் கூறினார். பூரணாங்குப்பம் கிராமத்தை சேர்ந்த ராஜசேகரின் பிறந்தநாள் விழாவை ஒட்டி கேக் வெட்டி சிறப்பாக கொண்டாடினர். புதுச்சேரி மாநிலம் பூரணாங்குப்பம் கிராமத்தை சேர்ந்தவர் ராஜசேகர். இவர் தனது பிறந்த நாளை நண்பர்களுடன் அவருடைய இல்லத்தில் வெகு சிறப்பாக கொண்டாடினார்.
அவரின் பிறந்தநாள் விழாவில் சபாநாயகர் செல்வத்தின் ஆதரவாளர்கள் தவளக்குப்பம் ரைஸ் மில் நடராஜன் தலைமையில் கோவில் நிர்வாக அதிகாரி பாஸ்கரன், சம்பத், மணிகண்டன், செல்வம், சந்துரு, பூக்கடை ஏழுமலை, முரளி, பிரவீன் ஆகியோர் முன்னிலையில் பிறந்தநாள் கேக் வெட்டி பொன்னாடை போர்த்தி கொண்டாடப்பட்டது. அதைத் தொடர்ந்து வந்திருந்த அனைவரும் ராஜசேகருக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். விழாவில் நண்பர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் என்று 20க்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மரக்காணம் பகுதியில் ரம்ஜான் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இஸ்லாமியர்களின் முக்கிய பண்டிகையான ரம்ஜான் பண்டிகை இன்று நாடு முழுவதும் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதுபோல் மரக்காணம் பகுதியில் உள்ள இஸ்லாமிய சகோதரர்கள் பண்டிகையை முன்னிட்டு புத்தாடை அணிந்து மன மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். நிகழ்ச்சியை முன்னிட்டு மரக்காணம் சால்ட் ரோடு பகுதியில் அமைந்துள்ள ஜாமியா பள்ளி வாசலில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இஸ்லாமிய சகோதரர்கள் பள்ளிவாசலில் இருந்து முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்று மரக்காணம் மேட்டுத்தெரு பகுதியில் உள்ள ஈகா பகுதியில் இஸ்லாமியர் சகோதரர்கள் சிறப்பு தொழுகை செய்தனர். இதனைத் தொடர்ந்து ஒருவருக்கொருவர் கட்டி அணைத்து தங்களின் சகோதரர் பாசங்களை பகிர்ந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் மதகுருமார்கள், மரக்காணம் ஜாமியா பள்ளிவாசல் நிர்வாகிகள் மற்றும் திரளான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். திண்டிவனம் அருகே தேர்தல் பணியில் ஈடுபட்டிருந்த பொழுது அரசு ஜீப் மீது கார் மோதிய விபத்தில் அரசு அதிகாரிகள் உட்பட 5 பேர் காயமடைந்துள்ளனர். விழுப்புரம் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளராக நில அளவை துறையில் பணிபுரிந்து வருபவர் 43 வயதான இளையராஜா. இவரும் துணை மாவட்ட ஆட்சியருமான 56 வயதான ஜெய்சங்கர், உதவி இயக்குநரான 47 வயதான பிரகாஷ் ஆகியோர் திண்டிவனத்தில் உள்ள திண்டிவனம், மயிலம் சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குகள் எண்ணும் மையத்தை பார்வையிட சென்றனர். பின்னர் மூவரும் தேர்தல் பணிகளை பார்வையிட்டதுடன் அங்கிருந்து அரசு ஜீப்பில் விழுப்புரம் நோக்கி புறப்பட்டனர். ஜீப்பை ஓட்டுநர் 53 வயதான விஷ்ணு தேவராஜன் என்பவர் ஓட்டிச் சென்றார். திண்டிவனம் கல்லூரி சாலையில் சலவாரி ரயில்வே மேம்பாலம் பகுதியில் சென்றபோது எதிரே வந்த கார் ஜீப் மீது மோதியது. இந்த விபத்தில் ஜெய்சங்கர், இளையராஜா, பிரகாஷ், விஷ்ணு தேவராஜன் மற்றும் எதிர் திசையில் காரில் வந்த சென்னையை சேர்ந்த 27 வயதான முகமது அக்தர் உள்ளிட்ட 5 பேர் காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய நிலையில் விபத்தில் ஜீப் காரின் முன்பகுதி முற்றிலுமாக சேதமடைந்தது. இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த ரோசனை காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விபத்தில் சிக்கிய 5 பேரையும் மீட்டு சிகிச்சைக்காக திண்டிவனம் அரசு மருத்துவமனைக்கு 108 ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர். அங்கு சிகிச்சை பெற்ற மூவரையும் திண்டிவனம் துணை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மயிலம் அடுத்த கூட்டேரிப்பட்டில் சந்தைமேடு ஈத்கா மைதானத்தில் ரமலான் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புனித ரமலான் பண்டிகையை முன்னிட்டு மயிலம் அடுத்த கூட்டேரிப்பட்டு சந்தைமேடு ஈத்கா மைதானத்தில் ஜமாத் தலைவர் முகமது அலிகான் தலைமையில் ரம்ஜான் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இந்த சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமிய மக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சசிகலா பாமக நிறுவனர் ராமதாஸ் கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த கூட்டணி பல பேருக்கு நடுக்கத்தை உண்டாக்கி இருக்கிறது என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாசுடன் சசிகலா கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த சென்னையிலிருந்து ஜெயலலிதா பயன்படுத்திய சொகுசு கார் மூலம் 5:35 மணியளவில் தைலாபுரம் தோட்டத்திற்கு வருகை தந்தார். அவருக்கு பாமக செயல் தலைவர் ஸ்ரீகாந்தி பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். இதனைத் தொடர்ந்து தைலாபுரம் இல்லத்தில் உள்ளே சென்ற சசிகலா ராமதாசுக்கு பூங்கொத்து கொடுத்தார். இதனைத் தொடர்ந்து ராமதாஸ், சசிகலா ஆகியோர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். 1 மணி நேரத்திற்கும் மேலாக தொடர்ந்த பேச்சுவார்த்தையை அடுத்து சசிகலாவுக்கு விருந்து அளிக்கப்பட்டது. இதனை அடுத்து கூட்டணி குறித்த ஒப்பந்தத்தில் இருவரும் கையெழுத்திட்டனர். மேலும் இந்த கூட்டணியில் புதுச்சேரி செவ்வேல் நீதி மக்கள் முன்னேற்ற கட்சி மற்றும் சிலர் இறங்கி இருப்பதாக கூறப்படுகிறது. கூட்டத்தில் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, சசிகலா உறவினர் ஜெய் ஆனந்த், முன்னாள் அரசு கொறடா பள்ளிப்பட்டு நரசிம்மன், முன்னாள் அமைச்சர் ஆனந்தன், பூவை கந்தன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வாசுகி முருகேசன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சந்திரா, புதுவை செங்கோல் நீதி மக்கள் முன்னேற்ற கட்சி தலைவர் சத்தியமூர்த்தி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மேலும் ராமதாஸின் நீண்ட நாட்களாக தொடர்ந்த தேர்தல் வாகன வருகை இழுபறி முடிவுக்கு வந்தது. இதனால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சற்று பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது.
டாக்டர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், பாட்டாளி மக்கள் கட்சியும் அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகமும் ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம். இந்த 2 கட்சிகளும் இணைந்து இந்த தேர்தலை சந்திப்பது என்று முடிவு செய்து ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம். இந்த வெற்றி கூட்டணி, நாங்கள் கையொப்பமிட்ட இந்த வெற்றி கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை, மிகப்பெரிய தாக்கத்தை தமிழ்நாட்டிலே உண்டாக்கும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் யாருக்கும் வேண்டாம். அந்த வகையிலே இன்றைக்கு இந்த கூட்டணியை நாங்கள் கையெழுத்திட்டது பல பேருக்கு நடுக்கத்தை உண்டாக்கி இருக்கிறது. 234 தொகுதிகளிலும் நாங்கள் இருவரும் போட்டியிடுவோம். முதல்வர் வேட்பாளர் நான் தான் என்று கிண்டலடித்த அவர், நான் தேர்தலில் நிற்க மாட்டேன், ஆனால் இவர்களுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லி நான் தலைவராக இருப்பேன், அவ்வளவுதான். எங்களோடு கொள்கை அளவில் உறுதியாக இருக்கின்ற கட்சிகள் எந்த கட்சி வந்தாலும் நம்முடைய சசிகலா அம்மையார் அவர்களோடு கலந்து பேசி நாங்கள் முடிவு செய்வோம். அப்படி வர விருப்பம் தெரிவிப்பவர்கள் தெரிவிக்கலாம். என்னோடும் அம்மையாரோடும் அவர்கள் விருப்பம் தெரிவிக்கலாம். தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், நல்லது நடக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இந்த கூட்டணியை அமைத்துள்ளோம். சில நேரங்களில், சில சமயங்களில் இது போன்ற காலதாமதங்கள் நடப்பதும் உண்டு. அந்த வகையிலே இப்போது கொஞ்சம் காலதாமதம் ஆகியுள்ளது. உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். தொடர்ந்து சசிகலா பேசுகையில், பிறகு தைலாபுரம் தோட்டத்தில் கூட்டணி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பிறகு சசிகலா செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், ஒரு சுமூகமான முடிவு எட்டப்பட்டு இன்று ஐயாவுடைய தைலாபுரம் இல்லத்தில் வந்து சந்தித்து எங்களுக்குள் ஒரு நல்ல பலமான ஒரு கூட்டணியை அமைத்துள்ளோம். வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி 2 மாநிலங்களிலும் எங்களுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள். மக்களுக்கான ஒரு நல்ல முடிவை ஐயாவும் எடுத்து நாங்களும் ஐயாவுடன் சேர்ந்து இந்த தேர்தலை சந்திக்கிறோம் என்று கூறினார். மயிலம் புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலையில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த பொழுது மீன் வியாபாரி எடுத்து சென்ற 1 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. தமிழக சட்டமன்ற தேர்தல் அடுத்த மாதம் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்குவதை தடுப்பதற்காக தேர்தல் பறக்கும் படை வாகன சோதனை நடந்து வருகிறது. இந்த நிலையில் மயிலம் சட்டமன்ற தொகுதி தேர்தல் பறக்கும் படையை சேர்ந்த மயிலம் வட்டார வளர்ச்சி அலுவலர் மோகனா மற்றும் செல்வராஜ், பாஸ்கர் காவல்துறையினர் கொண்ட குழுவினர் மயிலம் பாண்டி தேசிய நெடுஞ்சாலை செண்டூர் கிராஸ் ரோட்டில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக மொபட்டில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் 1 லட்சம் ரூபாய் எடுத்து செல்வது கண்டறியப்பட்டு பணத்தை பறிமுதல் செய்த பறக்கும் படையினர் மயிலம் சட்டமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் காதர் அலி, உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் ஏழுமலை ஆகியோரிடம் ஒப்படைத்தனர். விசாரணையில் மயிலம் அருகே குன்னம் கிராமத்தை சேர்ந்தவர் தேசிகன் மகன் மீன் வியாபாரி 38 வயதான பாபு மீன் வியாபாரம் செய்ய கிராம ஏரியில் உள்ள மீன் குத்தகை எடுப்பதற்காக மயிலம் வழியாக சென்று கொண்டிருந்த போது பறக்கும் படை ஆய்வில் சிக்கியது தெரிய வந்துள்ளது. திண்டிவனத்தில் ரம்ஜான் சிறப்பு தொழுகையை ஒட்டி இஸ்லாமியர்கள் ஒருவருக்கொருவர் கட்டி தழுவி ரம்ஜான் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். நாடு முழுவதும் ரம்ஜான் பண்டிகை இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் ரம்ஜானை முன்னிட்டு சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமான முஸ்லிம்கள் புத்தாடை அணிந்து தங்களது வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். திண்டிவனம் செஞ்சி சாலையில் உள்ள ஈத்கா மைதானத்தில் ரம்ஜான் சிறப்பு தொழுகை இன்று காலை 7 மணியளவில் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு திண்டிவனம் நவாப் மஜித், புது மசூதி, தாருசலாம், மதினா, ரோசனை, உஸ்மானியா ஆகிய மசூதிகளில் இருந்தும் திண்டிவனம் சுற்றுப்புற கிராமங்களில் இருந்தும் முஸ்லிம்கள் ஊர்வலமாக வந்தனர். பின்னர் ஈத்கா மைதானத்தில் 8 மணி அளவில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் 1000த்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் திரளாக கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். நவாப் பள்ளிவாசல், புது பள்ளிவாசல் இமாம்கள் தொழுகையை நடத்தினர். தொழுகை முடிந்து திரும்பிய இஸ்லாமியர்கள் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். ஏழை எளியோருக்கு உதவி பொருட்களை வழங்கி ரம்ஜான் பண்டிகையை கொண்டாடினர். மயிலம் மயிலியம்மன் திருக்கல்யாணத்தை முன்னிட்டு 108 பால்குடம் பாத யாத்திரையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் ஒன்றியம் கீழ் மயிலத்தில் பிரசித்தி பெற்ற மயிலியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் மாசி மாதம் 9வது நாள் திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதுபோல் இந்த ஆண்டிற்கான மாசி திருவிழா கடந்த 13ஆம் தேதி அம்மனுக்கு காப்பு கட்டி தொடங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 1 முதல் 3ஆம் திருவிழாவில் அம்மன் மின்விளக்கு அலங்காரத்தில் வீதி உலாவும். 4ஆம் நாள் ஆட்டுக்கடா வாகனத்திலும், 5ஆம் நாள் சிம்ம வாகனத்திலும், 6ஆம் நாள் யானை வாகனத்திலும், 7ஆம் நாள் முத்து பல்லக்கிலும் அம்மன் வீதி உலா காட்சி நடைபெற்றது. சிகர திருவிழாவான 8ஆம் நாள் ஊரணி பொங்கல் வைத்து
மாவிளக்கு எடுத்து வந்து அம்மனுக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது. இந்த திருக்கல்யாணத்தை முன்னிட்டு விரதமிருந்த பக்தர்கள் செவ்வாடை அணிந்து கொண்டு சிறியவர் முதல் பெரியவர் வரை அக்னி தீர்த்த குளக்கரையில் அமைந்துள்ள சுந்தர விநாயகர் கோவிலில் இருந்து 108 பால்குடம் தலையில் சுமந்தபடி சன்னதி வீதி, பேருந்து நிறுத்தம், பாளையம் வீதி வழியாக எடுத்து வந்து அம்மனுக்கு செலுத்தி தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து இரவு அம்மனுக்கு திருக்கல்யாணம் நடைபெற்று வீதி உலா நடைபெற்றது. இரவு அம்மனுக்கு ஊஞ்சல் உற்சவம், மஞ்சள் நீராட்டு விழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மயிலம் பொம்மபுர ஆதீனம் 20ஆம் பட்டம் ஸ்ரீ சிவஞான பாலைய சுவாமிகள் தலைமையில் விழா குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். திண்டிவனம் வட்டம் கட்டளை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. திண்டிவனம் வட்டம் கட்டளை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் ஆண்டு விழாவும் பள்ளியின் தலைமை ஆசிரியை வாசுகி பணி ஓய்வு பெறும் விழாவும் திண்டிவனம் சோழமண்டலம் அரிமா சங்கம் சார்பில் நடத்தப்பட்டது. விழாவிற்கு பள்ளியின் தலைமை ஆசிரியை வாசுகி தலைமை தாங்கினார். ஆசிரியர் சுகதேவ் வரவேற்புரையாற்றினார். பள்ளியின் ஆண்டறிக்கையை அருண் பிரபாகர ராணி வாசித்தார். நிகழ்ச்சியில் மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் செந்தில்குமார் சிறப்புரையாற்றினார். மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இருபால் ஆசிரியர்களையும் மாணவ மாணவிகளையும் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினரையும் வாழ்த்தி திண்டிவனம் சோழமண்டலம் அரிமா சங்க தலைவர் அன்னை சந்தானம், வாழ்வியல் நிபுணர் ரவிக்குமார், சுரேஷ்குமார், தினேஷ், ஆனந்த், இளமுருகு மற்றும் முன்னாள் ஆசிரியர் பெருமக்கள் வாழ்த்துரை வழங்கினர். நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் கல்வி உபகரணங்கள், பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. ஆசிரியர் ஜெயபாஸ்கர் நன்றி உரை ஆற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். திருச்செந்தூர் சுப்பிரமணியர் சுவாமி திருக்கோவிலில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் லாஸ்பேட்டை தொகுதியின் வேட்புமனுவை வைத்து சிறப்பு பூஜை செய்தார். புதுச்சேரியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது ரமலான் பண்டிகை. தவ்ஹீத் ஜமாத் சார்பில் கடற்கரை சாலையில் சிறப்பு தொழுகை. புதுச்சேரி தமிழக எல்லைப் பகுதியில் வாகன சோதனை. காவல்துறையினர் மற்றும் தொழில் பாதுகாப்பு படையினருடன் விடிய விடிய சோதனை. இதுடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைத்தளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.